கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கடந்த 11 மாதங்களாக கண்ணிமை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த நவம்பர் இறுதி நாளில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 105 6வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக கர்த்தருடைய திருப்பாதத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் ஜெபிப்போமா? அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆண்டவர் நன்றி நிறைந்த இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்யல, அந்த அற்புதத்தை செய்யல, இதற்காக நான் காத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கல சொல்றீங்களா? ஆனா ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, நாம் உயிரோடு இருப்பதே ஒரு அதிசயங்க. எத்தனை வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் வந்திருக்கும், ஆனால் கிருபையாய் அவர் நம்மை காத்து வந்தார். இந்த நாள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுவோமா? என் வாழ்க்கையில் நீர் செய்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்நாள் வரைக்கும் அதிசயமாய் அவர் உங்களை நடத்திருக்கிறார். இன்னமும் கிருபையாய் அவர் அதிசயமாய் உங்களை நடத்துவார். சொர்ந்து போகாதீங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும் என்னை நடத்துறீங்க, இன்னமும் நடத்துவீங்க. கண்களை முடி சொல்லுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நோக்கி உயர்த்தும்படியாய் எங்களுக்கு கொடுத்த வாதைக்காக கூடான கூடி நன்றி. ஆண்டவரே, நீர் செய்த அதிசயங்களுக்காக நன்றி, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உயிரோடு இருப்பதே ஒரு அதிசயம். எத்தனையோ பேர் எங்களை விட நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் இந்த நாளை காணக்கூடாமல் இருக்கலாம். ஆனால் கிருபையாய் இந்த நாளை எங்களுக்கு நீர் கூட்டி தந்தி, உடைய அதிசயங்களுக்காக நன்றி, உடைய அற்புதங்களுக்காக நன்றி. இந்த மாதமெல்லாம் நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. இந்த வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில சோர்வு எல்லாம் நிர்மூலமாக்கும், எல்லா பலவீனங்களை அப்புறப்படுத்தும், போராட்டங்களை அப்புறப்படுத்தும். ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில நீர் செய்தரணும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். யாரெல்லாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே, இன்னமோ அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். அவர்கள் தேவைகளை சந்தித்தரணும். அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.